ஐயோ, என்னாச்சு? ஓ, ஏன் இப்படி ஸ்பார்க் வருது? ஸ்பேனரே லைட்டாக ஹீட் ஆகுது. நான் பேட்டரியை கழட்ட தானே முயற்சி பண்ணுறேன். ஓ, இப்படி பேட்டரியை கழட்ட முயற்சி பண்ணும்போது அப்படி இந்த ஸ்பேனர் வந்து பாடியில் படும்பொழுது இப்படி ஸ்பார்க் வருது. எதனால் அப்படிங்கிற கேள்வி பல பேர்கிட்ட இருக்கும். நான் வந்து இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, முதல்லையே பாசிட்டிவ் டெர்மினலை நான் கழட்டுறேன். அப்படி பாசிட்டிவ் டெர்மினலை வந்து முதல்ல கழட்டக்கூடாது. அப்படி கழட்டினீங்க அப்படின்னா தெரியாமல் அது பாடியில் வந்து இந்த ஸ்பேனர் டச் ஆச்சு அப்படின்னா இப்படி தான் ஹெவியாக ஸ்பார்க் ஆகும். ஒரு வெல்டிங் பண்ணும்போது ஸ்பார்க் வரும், அந்த அளவுக்கு பவராக இருக்குது. இந்த ஸ்பேனர் லைட்டாக ஹீட் ஆகிட்டு இங்கே பாருங்கள். மேக்ஸிமம் எல்லோருக்குமே தெரியும், பேட்டரியில் பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு குறியீடு வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ரெட் கலரில் வந்து இருக்கும். வரக்கூடிய லேட்டஸ்ட் கார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு மூடி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் ப்ளஸ் மற்றும் இந்த கலர் ரெட் கலர். அப்படியே நெகட்டிவ்க்கு வந்து என்ன குறியீடு அப்படின்னா மைனஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பாசிட்டிவ்க்கு வந்து ரெட், நெகட்டிவ்க்கு வந்து பிளாக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் இப்படி ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா, எடுத்த உடனே பாசிட்டிவ் டெர்மினலை நீங்கள் கழட்டக்கூடாது. பொதுவாக நம்ம பேட்டரியை வந்து எந்தெந்த சந்தர்ப்பங்களில் வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அல்லது ஒரு ஹார்ன் வந்து திடீர்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ உடனடியாக நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணி ஆகணும். சில நேரங்களில் வைப்பர் வந்து தானாகவே வேலை செய்யுது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகி உள்ளே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிறது, ஹெட்லைட் வந்து தெரியாமல் ஆனாக இருக்குது அப்படிங்கும்பொழுது திடீர்னு நீங்கள் பேட்டரியை வந்து உடனே ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் வந்து காரை நிப்பாட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த பேட்டரி கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொல்கிறோம். ரிமூவ் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்க்கும்போது பேட்டரி வந்து ஃபுல்லாக டவுன் ஆகி ட்ரெயின் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் திரும்பி எடுத்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும். அப்படி அடிக்கடி வந்து பேட்டரியை ட்ரெயின் பண்ணி சார்ஜ் போடுறது அந்த பேட்டரிக்கு நல்லது கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப லாங்காக ஒரு 6 மாதத்தில் நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேட்டரி கனெக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது தான் பல பேர் இந்த தவறை வந்து பண்ணிடுவாங்க. எடுத்த உடனே பாசிட்டிவாக பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ஷனை பாருங்கள், இங்கே பாடியில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லா கார்லையும் அப்படி தான் பாடியில் சேசிஸில் கொடுத்துருக்காங்களா. அப்போது நம்ம நெகட்டிவ் வந்து எது அப்படின்னு பார்க்கும் பொழுது காருடைய பாடி தான் நெகட்டிவ் இல்லையா? அப்போது நீங்கள் பாசிட்டிவை வச்சு நீங்கள் நெகட்டிவை டச் பண்ணால் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஸ்பார்க் வரும் இல்லையா? அப்போது இப்போ இது வந்து ஒரு பழைய கார்னு வைங்களேன். பழைய காரில் வந்து இந்த மாதிரி பாடியில் இந்த ரப்பர் பீடிங்லாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய பெரும்பாலான எல்லா கார்கள்லையுமே ரொம்ப சேஃபாக தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுத்துடக்கூடாது. அதாவது இந்த மாதிரி டச்சில் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பேட்டரியில் வந்து நெகட்டிவ் டெர்மினலை வந்து நான் கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி கழட்டும் பொழுது ஒருவேளை இந்த ஸ்பேனர் வந்து பாடியில் டச் ஆனால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? அதனால தான் பேட்டரியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் டெர்மினலை ரிமூவ் பண்ண சொல்கிறோம். ரைட். ஒருவேளை அப்படி செய்யாமல் நீங்கள் முதல்ல எடுத்த உடனே பாசிட்டிவ் டெர்மினலை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணால் இப்படி ஆகிடும் இல்லையா? இப்போ என்ன சூடாக இருக்குது, இப்படி வரும். நீங்கள் கேட்கலாம், இப்படி வந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேனர் நல்லா ஹீட் ஆகிட்டு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் கார்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபியூஸ் போகும். எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கனால உங்களுக்கு நிறைய செலவு வச்சிரும். அப்படிங்கனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அவேர்னஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நெகட்டிவ் டெர்மினலை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த காரில் இந்த பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இதை கழட்டுறதுக்கு 10-12 ஸ்பேனர் போதுமானது. 10 தான் சைஸ். ஓகேவா? ஓகே, இப்படி கழட்டுறேன். நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், இதுக்கு சின்ன ஸ்பேனர் தானே தேவைப்படுது, பிற எதுக்கு நீங்கள் பெரிய ஸ்பேனர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா,
சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும் பொழுது நம்ம பெரிய சைஸ் ரிங் ஸ்பானரை யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது ஒருவேளை தெரியாமல் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெகட்டிவ் டேர்மில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டா இப்போ நீங்கள் செகண்ட் டைம் வந்து நீங்கள் பாசிட்டிவ் ரிமூவ் பண்ணும்பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள், சேஃபா, அவ்வளோதான். ஓகே, இப்போது இதே சமயத்தில் சிலர் கொஷின் கேட்கலாம், இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கல்ல, இது போதுமானது இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் ஒருவேளை வந்து ஒரு 6 மந்த்ஸ்லாம் வெளியே போகிறீங்க, ஒரு 2 மந்த்ஸ் வந்து காரை நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, அதான் சேஃப். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 100% சேஃப். அதே சமயத்தில் நெகட்டிவை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது 50% சேஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டையுமே ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ ரெண்டையுமே இப்படி ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சுலேஷன் டேப் போட்டு நல்லா சுற்றி வச்சுட்டு அப்படியே நீங்கள் போயிடுறது சேஃப் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டுலேயுமே இப்போ பாசிட்டிவ்லையும் சரி நெகட்டிவ்லையுமே ஒரு இன்சுலேஷன் டேப் வச்சு சுற்றிட்டு போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து மாட்டும் பொழுது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அப்படியே வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு 2 months 3 months கழிச்சு வந்து திரும்ப மாட்ட போகிறோம் அப்படிங்கும் பொழுது முதல்ல என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவாக மாட்டணும். ஓகே, நான் இப்போ வந்து பாசிட்டிவாக மாட்டுறேன். பாசிட்டிவ் மாட்டிட்டு ஒருவேளை ஸ்பேனர் வந்து இப்படி பாடியில் டச் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் இந்த விவரம் தெரியாமல் நான் எடுத்த உடனே வந்து நெகட்டிவாக மாட்டி வச்சிட்டேன். ஓகே, நெகட்டிவ் மாட்டிட்டேன். இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் மாட்டிட்டேன். ஆனால் திரும்ப நீங்கள் பாசிட்டிவ் மாட்டுறீங்க. ஓகே, மாட்டிட்டு இப்போ நீங்கள் இதை டைட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது என்ன நடக்கும், பாட்டில் டச் ஆனால் இந்த மாதிரி ஆகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், எப்போவுமே மாட்டும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவை மாட்டிட்டு செகண்ட் டைம் நீங்கள் நெகட்டிவை மாட்டிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சேஃப். ரைட், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு மாட்டுறேன், மாட்டிட்டு எந்த ஸ்பார்க் பிரச்சனையும் இல்லை. செகண்ட் நெகட்டிவை மாட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது ரெண்டையுமே நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி தான் ஒரு பேட்டரியை வந்து நீங்கள் ப்ராப்பராக கழட்டி மாட்டுற மெத்தட்.